எனக்கு அஞ்சாவது படம் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. அதே பாசிட்டிவ் எனர்ஜி இந்த படம் பண்ணும்போதும் எனக்கு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றியாக மாறுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் நீங்களும் கண் முன்னாடி பார்க்குறீங்க, ஒரு நாளைக்கு 3 படம் 4 படம் பார்த்துட்டு எவ்வளோ நொந்து போய் நீங்கள் போகிறீங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம். அது உங்களுக்குள்ளேயே வந்து படம் நல்லா இல்லைன்னா ஒரு சின்ன கோபம் வரும். சரி, அதே இடத்துல உங்களுக்கு ஒரு வருத்தம் வரும், என்னடா காசை போட்டு இப்படி மாட்டிகிட்டு இருக்காங்க, என்ன அந்த ப்ரொடியூசர் பார்த்தோன்னு உங்களுக்கு தோணும். 100 போட்டால் 110 போகுது. அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி நம்முடைய சக்ஸஸ் ரேட் 10%க்கு இன்னும் தமிழ் சினிமா வரல. ஒரு ஹவுஸ்ஃபுல்லாக நிறைவாக ஒரு சீட்டு கூட காலி இல்லாமல் ப்ரெஸ்ஸாங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எ வெரி வெல் ஆர்கனைஸ்ட் ப்ரெஸ் மீட். நிக்கில்ண்ணா ஹக். தேங்க்யூ ஸோ மச். ஒருத்தர் ஜெயிக்கணும்னு துணிஞ்சு இறங்கிட்டிங்கன்னா உலகம் முழுசாக அவர் கூட இருக்குங்கிறதுக்கு பெரிய உதாரணம் அக்யூஸ்ட் படம். இதுக்கு காரணம் ஏஎல் உதயா சார். அவர் இந்த படத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கிறது ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அவர் கூட ரைட்டு லெஃப்ட்டுன்னு பனீர் சார், சிவா சார், சேது பிரதர் எல்லாரும் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போது அதுவும் அதை விட சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்த டெக்னீஷியன்ஸ்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக ஒன்றா இருந்திருக்கிறோம். இந்த படத்துக்கு ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குது. ஃபஸ்ட்டு நாளில் இருந்து இன்றைக்கி வரைக்கும் உங்கள் முன்னாடி நிற்கிற இந்த டைம் வரைக்கும் எல்லாமே கடவுள் புண்ணியத்தில், கடவுள் பிளெஸ்ஸிங்ஸில் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. எப்போ பார்த்தாலும் டேனி ப்ரோ காட் பிளெஸ் யூன்னு சொல்லி கூட இருக்கிறாங்க. என்னுடைய அதர் பிரதர்ஸ் ஃப்ரம் பெங்களூர், அவரும் அவ்வளோ பவர்ஃபுல்லான எனர்ஜி கொடுத்து ஏதோ சின்ன விஷயம் இருந்தால் கூட அப்பா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வந்துடுவாங்க. எல்லாமே எங்களுக்காக தான் வரோம். நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒத்துமையாக உழைச்சி வெளியில் வந்திருக்கிற படம் அக்யூஸ்ட். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். பிரபு சார் கூட ஃபஸ்ட்டு நாளில் ஒருத்தர் ஃபோனில் கதை சொல்லும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்த ஒரு கண்டென்ட், ஒரு கதை மட்டும் இல்லாமல் என்னோட ரோல் மட்டும் இல்லாமல் உதயா சார் பண்ணுற கேரக்டர், மலரோட கேரக்டர், யோகி பாபு சார் பண்ணுற கேரக்டர், அதே மாதிரி டெக்னீஷியன்ஸாக பேசும்போது படம் ரொம்ப பெருசாக எனக்கு தெரிஞ்சிச்சு. கேஎல் பிரவீன் சார் எடிட்டர், ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர், ஆக்டர் யோகி பாபு, நிறைய நல்ல ஆக்டர்ஸ், நிறைய பெரிய டெக்னீஷியன்ஸ், சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு சார், ஜிவி பிரகாஷ் அப்படின்னு எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரியிலேயே நிறைந்து இருக்கிற எல்லா ஆட்களும் இருக்கிறாங்க. இதை விட ஒரு ஆக்டருக்கு என்ன வேணும்? அதுவும் எனக்கு அஞ்சாவது படம் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. அதே பாசிட்டிவ் எனர்ஜி இந்த படம் பண்ணும்போதும் எனக்கு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றியாக மாறுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் எல்லோரும் இந்த படம் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அவரோட இதை வந்து சொல்ல தேவையில்லை, பிகாஸ் அவரெல்லாம் என்னோடது. நீங்களும் நான் வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கேன். நான் 5வது படத்துலேருந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். இப்போ புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லோரும் எங்களை சப்போர்ட் பண்ணோம். இந்த படத்தை கொண்டு போய் வேறு லெவலில் ரீச் கொடுக்க வேண்டியது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ அது நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் அக்யூஸ்ட் ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகும்போது உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்க உதயா சார் and director Prabhu Srinivas sir, producer Paneer sir, Tangavel sir, ரொம்ப நன்றி. No, just now. இந்த படம் ஃபுல்லி ஃபேமிலி என்டர்டெய்னர் இருக்கு. இந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி இருக்கு. And songs very beautifully done created by Naren Balakumar sir, and fight stunt Silva master, very beautifully done by him, and it has a very beautiful story. Comedy irukka, Yogi Babu sir has done an amazing work. So it's a family entertainer, and ungal ellaru theater poitu movie watch. I request you to watch the movie in theaters, and romba special moment and I should address this. It's a very special
thing to work with such beautiful and amazing stars like Ajmal sir, Udaya sir, and Prabhakar sir, Danny sir, everyone. A special nandri to PRO Nikhil sir for promoting our movie so beautifully. And Shiva sir, thank you so much. Without you, this wouldn't have been possible. He is the main pillar of our movie. And everyone, thank you so much. And Marat sir, thank you so much for making me look so beautiful on screen. So everyone, thank you so much. Ellarukku romba romba nandri. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இந்த அக்யூஸ் படம் ஒரு சிறிய வேடத்தில் நடித்தாலும் அந்த எடுக்கும்போது ஒரு இயக்குனருடைய அனுபவம் தெரிஞ்சது. ரொம்ப கால்குலேட்டிவாக திட்டமிட்டு எடுத்திருக்காங்க. ரொம்ப வேகமாகவும் குறுகிய நாட்கள்லையும் போட்ட பட்ஜெட்டுக்குள்ளேயும் எடுத்திருக்காங்க நான் நம்புகிறேன். நல்லா பண்ணி கொஞ்சம் விஷுவல்ஸ் காமிச்சாங்க, டப்பிங்லேயும் பார்த்தேன், நல்லாயிருக்கு. இதோட இன்வெஸ்டர்ஸ் உதயா, பன்னீர், மிஸ் தங்கவேல் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பட்ஜெட் படத்தை பார்க்கும்போது, இன்வெஸ்டர்ஸ் பார்க்கும்போது நம்ம முதல்ல வந்து எனக்கு பயம்தான் வருது. முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தை சொல்லணுன்றோம்னா நினச்சிட்டே இருந்தேன். என்னென்னா இன்றைக்கு 90% தயாரிப்பாளர்களுக்கு என்ன மிச்சம் ஒரு படம் எடுத்தான்னு கேட்டிங்கன்னா, தினத்தந்தியில் கொடுக்குற 4 கோட்டர் பேஜ் தான் மிச்சமாக இருக்குது. ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதை தவிர எதுவுமே அந்த ப்ரொடியூசர்ஸுக்கு கடைசியிலே இல்லை. எல்லாமே காசு கொடுத்து வாங்குகிறோம். நாங்கள் காசு கொடுக்காமல் கிடைக்கிற ஒரே விஷயம் தினத்தந்தியில் வர ஒரு 4 கோட்டர் பேஜ். அந்த 4 கோட்டர் பேஜ் வரலைன்னா இதில் இருக்கிற 90%, 85% படம் வந்ததே தெரியாமல் போயிடும். இந்த தந்தியில் வந்துச்சு பாருங்கள், நாம தான் தூக்கி காமிச்சிட்டே சுற்றணுன்ற மாதிரி தான் இன்றைக்கி அவ்வளவு படங்கள் இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 9 படம் ரிலீஸ் ஆகாத 9 படம் விளம்பரம் இன்றைக்கி கோட்டர் பேஜ் அங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது? தந்தியில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஐயா பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு இந்த நன்றி. இந்த ஸ்கீம் முதல்ல அவங்க சொல்லும்போது அவங்களுக்கே புரியல, என்னங்க இது ஃப்ரீயாலாம் கொடுக்குறது, இதுக்கு புரியல. அது இப்போ தான் தெரியுது. கடைசியில் பார்த்தா சின்ன தயாரிப்பாளர்களுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்க நஷ்டப்பட்டு நம்ம கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் உண்மை. அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலையில் வந்து சிறிய முதலீட்டு படங்கள் மாட்டிட்டு கிடக்கு. பெரிய படங்களே ரிஸ்க்கு, பட் பெரிய படம் எடுக்கிறவங்க தாங்குறாங்க, நடிகர்கள் தாங்குறாங்க, அதில் ஏதோ முன்ன பண்ண பண்ணிக்கலாம். ஆனால் சிறிய படங்கள் அப்படியே காணாமல் போயிடுது. 100 போட்டால் 110 போகுது. அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி நம்முடைய சக்ஸஸ் ரேட் 10%க்கு இன்னும் தமிழ் சினிமா வரல. நம்ம 7-8%லேயே இருக்கிறோம். அதனால் இத்தனை தோல்விகளை தாண்டி இன்னும் இன்வெஸ்டர்ஸ் வர்றாங்க, படம் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க, இத்தனை 1000 தொழிலாளர்கள் வேலை கொடுத்துட்டே இருக்கிறாங்க, இத்தனை மீடியாக்களை சந்திக்கிறாங்க, எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் நீங்களும் கண் முன்னாடி பார்க்குறீங்க. ஒரு நாளைக்கு 3 படம் 4 படம் பார்த்துட்டு எவ்வளோ நொந்து போய் நீங்கள் போகிறீங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம். அது உங்களுக்குள்ளேயும் வந்து படம் நல்லா இல்லைன்னா ஒரு சின்ன கோபம் வரும். சரி, அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு வருத்தம் வரும், என்னடா காசை போட்டு இப்படி மாட்டிகிட்டு இருக்காங்க, என்ன அந்த ப்ரொடியூசர் பார்த்துன்னு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு 90% படங்கள் நிலைமை இருக்குது. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு வந்து ஒரு சிறிய முதலீட்டில், ஒரு மீடியம் முதலீட்டில் நல்லபடியாக வேகமாக திட்டமிட்டு எடுக்கப்பட்ட ஒரு நீண்டகால போராளி உதயாவோட ஒரு படம் ஜெயிக்கணுன்றது என்னுடைய நெஞ்சார்ந்த ஆசை. ஏன்னா அந்த சினிமாவில் வந்து இந்த வெற்றியை நோக்கி பொருளை அதாவது ஒரு நல்ல சினிமா பேக்ரவுண்ட்லேயே இருந்துட்டு, சினிமா பேக்ரவுண்டில் அப்பா, சினிமா பேக்ரவுண்டில் ஆனால் கூட அந்த போராட்டம் அவன் ஜெயிக்கணும்ல. அப்பா ஜெயிச்சிட்டாரு, அவர் சாதனை பண்ணிட்டாரு, அண்ணன் ஜெயிச்சிட்டார், சாதனை பண்ணிட்டார், தம்பி நான் எப்போ ஜெயிக்கிறதுன்னு அந்த ஒரு தனியாளாக இருந்தால் கூட அந்த ஏக்கம் கம்மியாக இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும்போது அது தவிப்பு இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் தம்பி அவன் கூப்பிட்டோன்னு நான் ஓடி போய் எதையுமே கேட்காம நான் பாட்டுக்கு போய் உடனே நடிச்சிட்டு வரோம். இல்லை, நான் இடத்துல வேறு யாராவது போனால் அது தேவையில்லாத செலவினமாக இருக்குது. நம்ம போய் கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம நிற்பமே, அவனுக்கு தோல் கொடுப்போமேன்றதான் நம்ம போகிறது. அதனால் நான் என்னை வச்சு அவர் வியாபாரமாக பண்ணது இல்லை, ஒரு மாரல் சப்போர்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்தாங்களேன்ற ஒரு நம்பிக்கைக்காக. அந்த வகையில் உதயாவும் மிக திறமையான நடிகர் நம்முடைய அஜ்மல், இந்த மொத்த டீம், பிரபு சீனிவாஸ் டைரக்டர், எல்லாருமே கேமராமனை பற்றி ரொம்ப உயர்வாக சொன்னீங்க. இந்த மொத்த டீமும் ஜெயிக்கணும். அந்த சிறிய படங்கள் வந்து வரும்பொழுது என்னுடைய ஊடக நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் அவங்கள என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் அப்படியே தட்டி கொடுத்து, கொஞ்சம் குட்டி கொடுத்து அந்த படங்களை கொஞ்சம் மக்கள் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பை நீங்கள் எல்லாம் உருவாக்கி தரணும். குறைகள் இல்லாமல் படம் நிச்சயமாக எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம பிள்ளை நமக்கு நல்லா தான் தெரியும், பக்கத்து வீட்டுக்கானுக்கும் தெரியும் நம்ம பிள்ளை என்ன சேட்டை பண்ணுதுன்னு. அந்த மாதிரி வந்து அந்த படங்களுடைய குறைகள் உங்களுக்கு தெரியும், நிறைய எங்களுக்கு தெரியாமல் போயிடுதுன்னு எடுத்து பார்த்து நாங்கள் நல்லா வர்றோம். அப்புறம் நீங்கள் கிளிக்கிற கிளி பெருங்கிளியாக இருக்குது. சரி, அது ஒன்றும் செய்ய முடியாது. உண்மையாக கிளிக்குன்னா கிளிச்சு தான் திருவிங்க. எவ்வளோ நான் சொன்னாலும், நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கூட உங்களுக்கு குறைன்னு பட்டால் குறைன்னு எழுதுவது தான் தர்மம், அதில் தப்பு இல்லை. அதை கொஞ்சம் முன்ன பண்ண அப்படியே பாலிச்சிட்டா எங்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு விஷயமா நீங்கள் பண்ணி தரணும்னு எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்டையர் டீமுக்கும் இந்த அக்யூஸ் படம் வெற்றியடையும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லா மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
அக்யூஸ்டு மூவியில் வந்து ஒரு மெயின் கேரக்டர் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா வந்து ப்ரொடியூசர் சொல்லும்போதே வந்து டைரக்டர் வாயடிக்கிட்டாரு. ஸோ அந்த கேரக்டர் பற்றி எதுவுமே இப்போ ரிவீல் பண்ண முடியாது. பட் இப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் கொடுத்த ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்த உதயா அவர்களுக்கு தான் வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் தான் வந்து ஒரு வெப் சீரிஸ் நாங்கள் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய அடுத்த படத்தில் இருப்பீங்கன்னு சொன்னார். அதே மாதிரி என்னை கூப்பிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உதயா. அடுத்து வந்து ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து என்னை நம்பி இந்த ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் கொடுத்ததுக்கு. அண்ட் டைரக்டர் சார், அவரை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது என் கூட இருந்தார். பொதுவாக வந்து அவங்க விருப்பப்பட்டு ஒரு கேரக்டர் வந்து இப்படி தான் வரணும்னு நினைக்கிறது வந்து ஒரு சில கேட்டகரியில் இருப்பாங்க. பட் இவர் என்னென்னா அவங்கக்கிட்ட, அதாவது ஆர்டிஸ்ட் கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வந்து வாங்கி வேலை வாங்குறவர் தான் டேரக்டர் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது அந்த கேரக்டர் நான் பார்த்தேன். அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மியூசிக் டைரக்டர், அப்புறம் வந்து கேமராமேன் சார், எல்லாருக்குமே இந்த சமயத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு வந்து இந்த படம் வந்து இன்னும் நல்லபடியாக பிரம்மாண்டமாக வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ப்ளீஸ் 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 சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.